இதுதான் நம்மளோட புது சேனல் பேர் என்னன்னா எஸ்டி சிப்ளிங் கேமிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் பேரை மட்டும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்தோடு நம்ம வீடியோ போகும்போது உங்கள் பேரையும் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆரோகிராம் என்ன விட போகிறோம்னா கிராண்டு தான் விட போகிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். டிஃபிகல்ட்டிலேருந்து நார்மலில் கொடுத்துடலாம். குவாலிட்டியில் வந்து மீடியம் கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்துடலாம். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகலாம் கைஸ். Day 1 வால்யூம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். Day 1 ஆயிடுச்சு. நீங்கள் என்னென்ன ஆரோக்கியம் போகணுன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம் கைஸ். இப்போ வந்து இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை நான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறேன். கிராண்ட் என்ன செய்ய போகுதுன்னு தெரில. இப்போ நம்ம இந்த டோர்லேருந்து என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பொருள் கார் பேட்ரி கிடச்சிக்குது. நான் ப்ராக்டிஸ் நிறையா வச்சு பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதனால் இப்போ விளாண்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து காரு இதுக்கு போயிட்டு இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த ஓப்பன் பண்ணிட்டு இது வச்சிடலாம். இங்கேயே ஷார்ட் கன் பாட் இருக்குது, இங்கேயே வச்சிடலாம். இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றுமே இல்லையே. வீல் கிராங்க் இருக்கும். ப்ராக்டிஸ் ஆடும்போது பார்த்தேன் கைஸ், ஆனால் இப்போ இல்லை. இப்போ மேலே போகலாம். பெட்ரோல் கேன் வேறு இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். இப்போ மேலே போயிட்டு பாத்ரூம்லனா கார் கீ இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, பிக்சர் தான் இருக்கா, நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இந்த ரூம் போயிட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். கட்டிங் பில்லை தான் இருக்குது, அது இப்போதைக்கு தேவையில்லை. இது ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். என்ன இருக்குன்னு பார்க்க மேலே போயாச்சு கைஸ். இப்போ வந்து மேலே வந்து அங்கே பிளாங்க் வேணும். அதுக்கு ஹேமர் வச்சு இது பண்ணால் தான் பிளாங்க் கிடைக்கும். ஹேமர் ஃபஸ்ட் வேணும். இப்போ நம்ம வந்து இங்கே கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் கீ இருக்குது. இந்த டோரில் பிக்சர் வேணாம். ஷார்ட் கன் பாட்டு இருக்குது. இந்த ஷார்ட் கன் பாட்டு எடுத்து இதுன்னு ஓப்பன், இது ஒன்றும் இல்லையே, எடுத்து இங்கேயே வச்சுக்கலாம். கிராணி டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு நாங்கள் போடுவோம், வேணுன்னா சொல்லுங்கள். இது ஷார்ட்ஸ்லாம் போட்டுடலாம். இப்போ புக்கை எடுத்து அங்கே போய் வச்சிடலாம். இது உள்ள ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் இல்லை கைஸ். அப்போ வேறு எங்கேயோ இருக்கும், காக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன். சீவர் போதவங்க பயமாக இருக்குது, வேறு என்ன செய்யுதுன்னு தெரில. இப்போ நம்ம வந்து இந்த டோர் வழியாக போய் பார்க்கலாம். இந்த டோர் வழியாக கிராணி வேறு ஆளை காணுங்க. நம்ம வந்து பெல்லை அடிச்சிட்டு போவோமா, பார்க்கவே இல்லை. கீழே போயிட்டு எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என் தம்பியும் பக்கத்து தான் இருக்கான். ஒரு ஆய் சொல்கிறா. ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே போயிட்டு என்ன செய்யலாம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே வேணும், அதுதான் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஷார்ட் கன் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஷார்ட் கன் பாட்டு இன்னொன்று கிடச்சா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். இங்கே நம்பர் 1 இருக்குது. இது உள்ள நான் சொன்னேன்லங்க இங்கே தான் இருக்குன்ட்டு ரிமோட் கண்ட்ரோல். இங்கே என்ன இருக்குது, இங்கே தான் சொன்னோம். உட்டன் ஸ்டிக்கருக்கு அடுத்த வீடியோ வந்து சீவர் எஸ்கேப் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து டோர் எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். நீங்கள் ஒரு 50 லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் போடலாம். சீக்கிரமாக பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கேயும் தேர்ட் பார்ட் கிடச்சிச்சு. இப்போ போய் ஷெட்யூல் பண்ணலாம். இங்கே வந்து வீல் கிராங்க் இருக்குது. ஓகே, டெடி பேர் இருக்குது. டெடி பேர் எடுத்த கிராணி வரும் வந்துடும் கைஸ். வர இந்த வீல் கிராங்கரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீவர் தான் போகணும். சீவரில் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். சீவர் போல் சீவர் பக்கத்துலேயே தூக்கி போட்டு வந்துடலாம்.
பெல்லை அடிச்சுட்டு போகலாம் காய்ஸ். இன்னும் கிராணி ஒருட்டி கூட காணும். என்ன பண்ணுறதோ தெரில. இன்ஜின் பாட்டு இருக்குது. இது இன்ஜின் பாட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு வென்ச்சு வேணும், கார் கீ வேணும். அவ்வளோதான் காய்ஸ். பேர்லாக் கீ முக்கியமாக அதுதான் தேவைப்படும். வென்ச்சு வேணும் வேறு. பெட்ரோல் கேன் எடுத்து இங்கேயே பக்கத்துலேயே வச்சுருக்கலாம். இப்போ மேலே போயிட்டு என்ன காய்ஸ் இங்கே சோப்பாக இருந்துச்சுல ஏதோ அது வென்ச்சு தேவை நினைக்கிறேன். அதுக்காக தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த டோரில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஒன்றுமே இல்லை காய்ஸ். இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த ரூம்குள்ளே போயிட்டு கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் இது செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு இது போய் பண்ணிட்டா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இன்னும் வென்ச்சு எங்கே இருக்குதுன்னு தெரில. பேர்லாக்கி ஸ்க்ரூடை போட்டு திறக்கணும். அது கூட பேர்லாக்கி கிடைக்கலாம். சீக்கிரமாக பண்ணோம். இப்போ நம்ம மேலே போயிடலாம். மேலே போயிட்டு கீ குத்துட்டு போயிட்டா போல். எனக்கு ஸ்பைடர்னால் வர பயமாக இருக்குது. ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணிட்டு இது எடுத்துகிட்டு கீழே குடிச்சிடலாம். இங்கே வச்சாச்சு காய்ஸ். பயமாக இருக்கு வர. எத்தனை ஸ்பைடர் பார்க்க போகிறேன்ட்டு. இங்கே காக்வீல் வேணாம், தேவைப்பட எடுத்துக்கலாம். சிறந்த வழியாக்கி இங்கே தூக்கி போட்டு சத்தம் வர வச்சிடலாம். எப்படி போது பாருங்க. போயிடுச்சான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் மேலே ஒன்றுமே இல்லை காய்ஸ். எட்டி பார்க்கலாம். அது இருக்குது வேறு. மறுபேர் உள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு மறுபேர் எட்டி பார்க்கலாம். அது போயிடுச்சு இந்த பக்கமும். இப்போ நம்ம இந்த பக்கம் மேலே வந்துட்டு என்ன காய்ஸ் கிராணியை காணும். பார்க்கணும் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். சரி லாஸ்ட் ஆச்சு பார்த்துட்டு போகலாம். என்னோட ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு காய்ஸ். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் வேறு ஓப்பன் ஆகலன்ட்டு. ஒரு நிமிஷம் அங்கே இருந்திருந்தோம் அந்த ராட்சசி வந்து நம்மளை சாவடிச்சிருப்பா. இப்போ வந்து தெரிய எடுத்து பார்க்கலாமா? வேணாம் வேணாம். ஐயோ கிராணி எங்கே இருந்தாலும் வந்து பிடிச்சிரும் காய்ஸ். கிராணி பார்க்காதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேறு. ப்ராக்டிக்ஸ் மோடு விளையாடும்போது கூட ஒரு மாதிரி இருந்தது. அதை வச்சு ஓட்டேன் விளையாண்டு பார்த்தேன். அது ஓகே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேம் பே போகணுன்னு நினச்சி பார்த்தேன். நம்ம ஷார்ட்கன் பாட்டு 2 பாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். 3வது பாட்டு அங்கே தான் இருந்தது. இப்போ செகண்ட் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணிடலாம். இப்போ 3rd பாட்டு வந்து டெடி பேர் கிட்ட இருந்தது. அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே சத்தமும் போட்டு பார்த்தாச்சு. கிராணி எங்கே தான் தெரியல காய்ஸ் வர. ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு போகலாம் லாஸ்ட்டாக போகும்போது. இங்கே வந்து ஷார்ட்கன் பாட்டு இருக்குது. இது எடுத்துடலாம். கிராணி எங்கேயுமே வரலையே. இந்த பக்கம் போய் பார்த்தா இருக்குமோ. கிராணி எங்கே போயிட்டேன்? இங்கே வா 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 சீக்கிரம் வா. கூப்பிடல பிஸ்கெட் போடுறேன் வா. அது வராதுங்க வேறு. இப்போ நம்ம ஷார்ட்கன் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதை செட் பண்ணிடலாம். இது அச்சு இது 3 இதோ என்ன அது ஒரு புல்லட் தான் போடுமா? கிராணி 2லேயும் 3லேயும் 2 புல்லட்டு போடுற மாரி இருந்தது. இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். சுட்றா கரெக்டாக பார்த்து சுட்டாச்சு. இது நம்ம நோட்டு லோட் பண்ணி வச்சுக்கலாம். கிராணி எங்கேயோ பார்த்தா சுடுறதுக்கு ஞாபகப்படுத்தணும். என்னங்க நான் கிராணிக்கு பிஸ்கெட் போடலாம் கூட்டாக வரமாட்டுது. நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்காச்சும்
நம்ம மேலே போயிட்டு இதாண்ட போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே போகலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். சில பொருள்லாம் இது கட் பண்ணி போட்டிருப்பேன், அதெல்லாம் வச்சுக்கோங்க காய்ஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய ஸ்பைடர் வரும், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே சத்தம் போட்டுடலாம். சத்தம் எத்தனை அடி போட்டோம் கிராணி வரமாட்டுது வேறு. பொண்ணுங்க வெஞ்சு கிடச்சிச்சு காய்ஸ் நம்மளுக்கு. அப்போ முன்னாடி பாட்டெலாம் ஓவரு. இப்போ கார் கீ வேணும், பேர்லாக் கீ வேணும், 2 தான் வேணும். இன்னும் நான் புதுதாக தெரிலையே. நம்ம வெஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை சீர் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் கிராணி பார்க்காதே ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ். வேறு சீவர் எஸ்கேப் பண்ணும் போதாச்சும் கிரானைட்டை எத்தனை அடி லாஸ்ட்டு இதில் போய் நம்ம இது பண்ணலாம். முன்னாடி அட்டம் முடிஞ்சிச்சு, இங்கே போட்டுடலாம். இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். கட் பண்ணி போனே கோச்சுக்காதீங்க காய்ஸ். கீழே போயாச்சு. இப்போ கீழே போய்ட்டு ரஸ்டி பேர்லாக்கி இருக்குது, நம்மளுக்கு வேணாம். சீவர் எஸ்கேப் பண்ணும்போது இதெல்லாம் கிடச்சா நல்லா இருக்கும் காய்ஸ். வேறு இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்? கீழே வந்தாச்சு. காக்வீல் எதுக்கோ தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே சத்தம் போடலாம். சத்தம் போட்டு அது வந்துதான்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி. வீல் கிராங்க் எடுத்துடலாம். சத்தம் போடலாம் கைஸ். சத்தம் போடல, ஆனால் அது பெஞ்ச் ஹேண்டில் எப்படியோ கிடச்சிருச்சு. பெஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஹேமர் கிடைக்கணும் வேண்டிக்கோங்க. ஹேமர் தான் கிடைக்கும், இன்ஜின் பார்ட்டு கிடைக்கலனா இன்ஜின் பார்ட் தான் கிடைக்கும். அப்போ ஹேமர் எங்கேயோ இருக்கும். இது இன்ஜின் பார்ட் கிடச்சதுனால ஹேமர் தான் வரும். ஆமாம் கைஸ், ஹேமர் தான் வந்துருக்குது. இப்போ ஹேமர் எடுத்து 2 வேலை பண்ணணும். வேறு காக்காண்ட போகணும், மேலே போகணும். இப்போ நம்ம வந்து காக்காண்ட ஃபஸ்ட்டு போயிடலாம். பொறுமையாக குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு கட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம சொன்னோம் காய்ஸ், இங்கே தான் ஒன்றும் இல்லையே, உடன் சேர்க்கு தானே இருக்க, நம்ம பார்த்துக்கலாம். வேணாம், ஒன்று ஞாபகம் வச்சுருந்தோம், போட்டி 2 ஞாபகம் வச்சு 1 இது பண்ணி அவுட் ஆகிட்டேன். வேறு பேர்ட் சீடு. ஓகே, நம்ம காக்கா தான் சோறு வைக்கணும் போல். காக்கா இங்கே வா, வந்துருச்சு. எப்படி காய்ஸ், ரிமோட் கண்ட்ரோலில் கிடச்சிச்சு. ரிமோட் கண்ட்ரோல் இங்கே போட்டுட்டு ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலேயோ இருந்தால் நான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னடாச்சு, மேலே போகணும். ஸ்டெக்காவது காய்ஸ். வேறு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஒரு மாதிரி ஸ்டெக்காவது காய்ஸ். வேறு என்னடாச்சு, வரமாட்டுது. சீக்கிரம் வா. ஃபோன் ஹேங் ஆகுது காய்ஸ். வேறு அடிக்கடி இப்படி தான் ஆகுது. நான் புதுசாக ஆப்பு கேமில் ஏற்றி வச்சதுனால ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகுது. வேறு இப்போ எவ்வளோ தூரம் ஸ்டெக் ஆகுது பாருங்க காய்ஸ். நீங்கள் வேறு அதை ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் பாருங்க, வீடியோ பார்க்காம போயிடாதீங்க காய்ஸ். என்னடாச்சு, சீக்கிரம். இதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சே. என்னடாச்சு வேறு.
அப்பா ஒரு வேலை வந்துச்சு காய்ஸ் வேறு, இல்லை வராமல் இருந்துச்சா சட்டின்னு போயிருக்கோம். சாரி காய்ஸ், ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அதுக்குன்னு பார்க்காம தான் போயிடாதீங்க. பிளாங்க் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வச்சுட்டு கிராணி தான் காணும் காய்ஸ் வேறு. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். கார்க்கு கிடச்சா நல்லாயிருக்கும். காக் வீல் கிடச்சிக்குது வேறு, 2 காக் வீல் கிடச்சிச்சு. ப்ளே ஹவுஸ்கியாச்சும் கிடச்சிருக்கணும், அதுவும் இல்லை. இப்போ நம்ம சிசிடிவி கேமரா உடச்சிடலாம், இல்லைனா கிராணி இங்கேருந்து பார்த்துருக்கோம். சிசிடிவி ரூம் தான் இல்லை, இருந்ததுன்னா ரூம் வச்சு பார்த்துருக்கோம் கிராணி வேறு. நம்ம கட்டிங் பிளேயர் பார்த்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம், இல்லைனா ஷாக் அடிக்கும் நம்மளுக்கு. அதுக்குள்ளே டே 1 டே 2 முடிஞ்சிட போகுது நம்மளுக்கு. அதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு பக்கத்தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு இதை போய் கட் பண்ண போயிடலாம். பொறுமையாக பார்த்து போகணும், இல்லைனா கீழே வந்து டே 2 ஆகிடும். இது கட் பண்ணிவிட்டு சேஃப்கி ஏற்றலாம். சேஃப்கியில் என்ன இருக்கும், கார்கி இருக்குன்னு வேண்டிக்கோங்க கைஸ். கார்கி தள்ளி விட்டுட்டு நாடா போக மாட்டுது. சரி, நம்ம கார்கி எடுத்தாச்சு. கார்கி எடுத்து அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மாஸ்டர் கீயா நம்மளுக்கு டோர் எஸ்கேப்பு, சீவர் எஸ்கேப்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த எஸ்கேப் பண்ணும் போது ஒன்றும் கிடைக்காது, அது தேவையானது கிடைக்காது வேறு. இப்போ நம்ம கார் எஸ்கேப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபியூல் ஃபுல் பண்ணியாச்சு, கார் எடுத்தாச்சு. இப்போனா ஒரு வேலை தான் கைஸ், தூக்கி போட்டுட்டு நம்ம சீவர் தான் போயாகணும். இது 2 வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பெட்லாக்கி தான் வேணும். இதுலேயும் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பார்த்தேன், அதுலேயும் இல்லை. இந்த 3 பொருள் கிடச்சிச்சு. சீவர் எஸ்கேப்பு அதே பண்ணிடலாமா, ஒரு நம்ம போய் பார்த்துடலாம். இல்லைன்னா நம்ம சீவர் எஸ்கேப்பாக பண்ணலாம் கைஸ். என்னடா காக் வீலை காணும். ஆமாம், இந்த தூக்கி போட்டிருந்தோம்ல, மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து வருமா எட்டி பார்த்துட்டு போகலாமா. இப்போ நம்ம வந்து மெலன் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. மெலன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் மெலன் எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. பெட்லாக்கி தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். வேறு எதுவும் கிடைக்கூடாது வேறு எதுவும் கிடச்சாலும் கிடைக்கும் கைஸ். நீங்கள் வேறு இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை போய் கட் பண்ணிடலாம். சத்தம் போட்டு பார்த்தோம் கிராணி வர மாட்டேது. ஐயோ ப்ளே ஹவுஸ்க்கு நம்மளுக்கு ஏன் வர. சரி, எதுக்கும் எடுத்து வச்சுப்போம். 2 காக் வீல கிடச்சில்ல. சரி, நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அது கீழே உள்ளே வச்சிடலாம் கீயை. என்ன காய்ச்சி இப்போ வர காக் வீல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஒன்றில் செட் பண்ணிடலாம். எப்படியாதும் என்ன வேணும் நம்மளுக்கு, பெட்லாக்கி வேணும். இன்னும் 1 போட்டு வரலையா. ஆமாம், 2 பார்த்தோம்ல, 2மே செட் பண்ண போல். 2மே எடுக்க போயிடலாம். எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கீழே போய் அதையும் செட் பண்ணி பார்க்கலாம். பெட்லாக்கி தான் வரணும், வேறு எதுவும் வேணாம். நம்மளுக்கு வெப்பன் கீ வேறு கிடைக்கல, அது கிடச்சாலும் கிடைக்கும் வேறு. ஐயோ கடவுளே, பெட்லாக்கி வேணும், சீக்கிரம் நான் முடிக்கணும் கேமை. என்ன கைஸ், நான் சொன்ன மாரியே வருது வேறு. வெப்பன் கிடச்சிச்சு. இப்போ நான் வெப்பன் கிடச்சி நான் என்ன பண்ணுறது, ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாம் பண்ணிட்டேன். ஐயோ, கிராண்டி சுடுறதுக்கு வச்சுக்கணும். கிராண்ட் வட்டி அதை சுட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடி வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம வெப்பன் கேட்டு இங்கே நான் வந்தேன், கீழே போகிறதுக்கு மேலே வந்துட்டேன் கைஸ் வேறு வளரிட்டே. இது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே தூக்கி போட்டுடலாம் கைஸ். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு சீவரில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சீவர் இல்லைன்னா அப்போ நம்ம சீவர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். சீவர் தான் கன்ஃபார்ம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து இதை போயிட்டு போகலாமா, அது இல்லை. சரி போயிடலாம். உள்ளே வந்தாச்சு.
இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? பெட்லாக்கி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம். கார் எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். இங்கே ஒரு சத்தத்தை போட்டு நம்ம இந்த பக்கம் வந்தாச்சு. அது காணும் வேறு, 8 காலை பூச்சி. நல்லா தான் நம்மளுக்கு. நம்ம ஒட்ட கிராண்ட் அடி வாங்க சொன்னோம்ல, பண்ணிட்டு போயிடலாமா? இல்லை நம்ம இப்போ போகும்போது கிராண்ட் நிற்கும் கைஸ், அப்போ அடிச்சோன்னு அடிக்கும். நம்ம காருக்கு எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ண நம்ம போயிடலாம். நான் கார் எஸ்கேப்போட ப்ராக்டிஸ் இருந்தப்போட கார் எஸ்கேப்பு எந்த எஸ்கேப் பண்ணாமல் சும்மா தான் விளாண்டுட்டு இருந்தேன். அப்பயே பண்ணியிருக்கலாம். யானை அடிக்குமா அடிக்காதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிவர்ஸ் வரணுமா? உடைக்கணும் போல காய்ஸ். வர இப்போ முன்னாடி போனோம், ஃபார்வேர்டு. இன்னும் காய்ஸ் உடைக்க மாட்டுது. ஐயோயோ, ரிவர்ஸ் வந்தாச்சு. சத்தம் கேட்டு கிராண்ட் வரும். ஃபார்வர்டு மறுபடியும். ஐயோயோ, ரிவர்ஸ் மறுபடியும். முன்னாடி ஃபார்வேர்டு. அப்பா வந்தாச்சு காய்ஸ். கிராணி நிற்கிது வேற. பாய் பாய் கிராணி. ஏன் சொட்டை கிளவனே, சீக்கிரம் வாடா, உன் சாவடிக்கணும். இதோட நம்ம கேம் முடிச்சாச்சு. அடுத்த என்ன வீடியோ போன்னு சொல்லுங்கள், அதை நம்ம போட்டுடலாம். உங்கள் பேர் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். நல்ல வேலை நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. நோ டெட் சேலஞ்ச் வர அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் காய்ஸ். என்னென்ன இது வேணும்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ணிடலாம். அதேமாரி கிரிஷ் மைண்ட் வாய்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம சப்ஸ்கிரைபர். அது நான் சேனல்லையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, அதுவும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி. அதுமாரி விடிஜி விஜய் தமிழ் கேமிங்கும் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ், லவ் யூ ஆல்.